Welcome to my ground. Thermal stress la fourth problem. A steel rod of 16 mm diameter and 3 meter length passes through a copper tube of 50 mm external and 40 mm internal diameter of the length same length. Okay. ஸ்டீல் ராட் இதுல ரெண்டு எலமெண்ட் இருக்கு நம்மளுக்கு எப்பயும் போல. ஒரு எலமெண்ட் வந்து ஸ்டீல் ராட், அது ஒரு காப்பர் டியூப் வழியா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஜாமெட்ரிக்கலா அதோட டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேம் லென்த், அதோட டயாமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ணல கிளியரா பார்க்கலாம். த டியூப் இஸ் என்க்ளோஸ்டு அட் ஈச் எண்ட். ஓகே, அந்த டியூப் வந்து நம்மளுக்கு ரெண்டு எண்ட்லயுமே வந்து என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் 30 mm thick steel plates which are tightened by nuts till the length of the copper tube is reduced by 0.6 mm. ஓகே, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நட்ஸ் அண்ட் வாசரை வச்சு நம்ம ஃபுல்லா வந்து டைட் பண்றோம். இதுல ஸ்டீல் பிளேட், இதான் வந்து 30 mm ஸ்டீல் பிளேட். இந்த ஸ்டீல் பிளேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கொஸ்டின் ஃபுல்லா வாசிக்கல நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நட்டை நம்ம வந்து டைட் பண்ணல, காப்பர் டியூப்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப கண்டிப்பா அது டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது. எவ்வளவு டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து 0.6 mm வந்து நம்மளுக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹோல் அசம்பிளி இஸ் தென் ரைஸ்டு பை 56 டிகிரி செல்சியஸ். அப்ப இதுல ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டீல் டியூப், அதை சுத்தி காப்பர் ராடு, நம்ம நட்டை ஃபுல்லா டைட் பண்ணிருக்கோம். காப்பர் டியூப் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இதனால ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கு அடுத்து நம்ம டெம்பரேச்சரை வந்து நம்ம ரைஸ் பண்றோம். அந்த டெம்பரேச்சர் ரைஸ்னால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. ஓகேவா, அதை தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த ஸ்ட்ரெஸஸ் இன் த ஸ்டீல் அண்ட் த காப்பர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர். பிஃபோர் ரைசிங் த டெம்பரேச்சர் உங்களுக்கு நட்டு டைட் ஆகிறது மூலமா மட்டும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. Assume that the thickness of the steel plate at ends do not change during the tightening of the nuts. இந்த இடத்துல கிளியரா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி this 30 mm steel plate நான் நட்டை டைட் பண்றது மூலமா காப்பர் டியூப் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகிருக்கே தவிர இந்த ஸ்டீல் பிளேட்ல எந்த டிஃப்ளெக்ஷனுமே கிடையாது. அப்ப இது சேமஸ் ஃபிக்ஸ்டு டைப் தான், இது ரிஜிட் தான். இதுக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் எந்த சம்பந்தமுமே நம்மளுக்கு இல்லை, ஏன்னா இது ரிஜிட், இதுல ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது இருக்காது. ஓகே, இது எக்ஸ்ட்ரா டேட்டா தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஓகே ஓகே டேக் யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வேல்யூவும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து கிவன் டேட்டாவா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ மொத்தமா கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ராடு பத்தி சொல்லியிருக்காங்க. 16 mm டயாமீட்டர். ஸோ 5/4 16 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5/4 16 square. Okay, 200.96 mm square. Similarly, copper tube is 5/4. Outer diameter is 50 square into 40 square. So 900 into 5/4, 706.5 mm square. Okay, same length. So length of each is 3000 meter mm. Okay, 3 meter, so 3000 mm. Okay, இதான் given data geometrically. Next, temperature difference. Okay, before temperature rise க்கு முன்னாடி ஒரு டேட்டா இருக்கு, deflection of the copper. So before and after னு சால்வ் பண்ணுவோம். அப்ப initial condition, initial copper deflection எவ்வளவு அப்படின்னா 0.6 mm. ஓகே, இதான் வந்து இனிஷியல். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் என்னன்னா ரைஸ்டு பை இஸ் தி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், இட் இஸ் 56 டிகிரி செல்சியஸ். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து யங் ஸ்மாலஸ்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம் இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் தி ஸ்டீல் டியூப், அதை சுற்றி தான் நம்மளுக்கு ஸ்டீல் ராட், அதை சுற்றி தான் நம்மளுக்கு காப்பர் டியூப் இருக்கு. ஓகே, இதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டீல் ராடில் நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் எந்த ரியாக்ஷன் டெவலப் ஆகும், காப்பர் டியூப்ல எந்த ரியாக்ஷன் டெவலப் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு நட்டை டைட் பண்றது மூலமா ஸ்டீல் டியூப் தான் எலாங்கேட். ஸோ ஸ்டீல் டியூப்ல இட் இஸ் தி டென்ஷன் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் காப்பர் ராடுல கம்ப்ரசிவ் ரியாக்ஷன். ஓகே, ஏன்னா நட்டை நம்ம டைட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டீல் டியூப் வந்து அப்படியே எலாங்கேட் ஆகும். ஓகே, ஸ்டீல் டியூப் இந்த இடத்துலயே நம்மளுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னா நட் வாஷர். ஓகே, அந்த டியூப் வந்து இந்த ஸ்டீல் காப்பர் டியூப் வந்து கம்ப்ரஸ் ஆகும், ஸ்டீல் ராட் வந்து எலாங்கேட் ஆகும். ஸோ இட் இஸ் தி எலாங்கேட்டட் ரியாக்ஷன், காப்பர்ல வந்து கம்ப்ரசிவ் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காப்பர் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். ஓகே, இதான் வந்து பிரைமரி கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரியாக்ஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். டேரக்டாவே டேட்டாவே கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பிஃபோர் ரைசிங் த டெம்பரேச்சர். ஓகே, அப்போ ஒன்லி நட் டைட்டன். ஓகே, அப்போ காப்பர் ராடோட இனிஷியல் டிஃப்ளெக்ஷன் இஸ் R into L, சேம் லென்த் தான். ஸோ RL AC into AC. ஓகே, இது இது சேமா ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துக்கலாம். அதில் சிக்மா சி எல்சி டிவைடட் பை ஏசி. ஓகே, it is sigma c initial. So sigma c initial is equal to initial into EC divided by LC. Okay, mm 0.6 mm. காப்பரோட smallest value கொடுத்துருக்காங்க 100 into 10 power 3, 100 gigapascal. Length of the copper tube same தான் 300. So இது 0, இது 0.2. So 0.2 into 1000 is 200 megapascal. Okay, அப்ப sigma c I is equal to 200 megapascal. Okay, initial stress இதுல காப்பர் டியூப்ல எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா RC is equal to RS. So sigma CI into AC is equal to sigma SI into AS. Okay, sigma SI initial stress is equal to இதோட initial stress AC divided by AS. Okay, இதோட வேல்யூ வந்து 200. AC காப்பர் டியூபோட ஏரியா 706.5. இதோட ஏரியா 200.96. ஓகே, 706.3.515 into 200. That is 703. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஏதோ தப்பு நமக்கு இருக்கு. 100 into 10 power 100 into 10 power 3 0.6 is 3000. Sorry, so 3000. ஓகே, இது வந்து 20 மெகாபாஸ்கல். இந்த இடத்துல 70 பாயிண்ட், ஏன்னா இவ்வளவு அதிகமா இருக்காது, 70.31 மெகாபாஸ்கல். ஓகே, இத கிளியரா எழுதிக்கோங்க. இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. உனக்கு வந்து காப்பரோட ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் 20 megapascal is the 20 megapascal. Copper is 20 megapascal. Steel initial is 70.31 megapascal. Okay, இதான் வந்து கரெக்ட் இனிஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகே,
ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர். இப்போ நம்ம வந்து திரும்ப ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர், இப்போ ரைஸ் பண்ணதுனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் உள்ளக்க இருக்கு, இதை இதுக்கு அடுத்து நம்ம ரைஸ் பண்றதுனால அதுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். நம்ம என்ன செய்யறோம்னா ஒன்லி ரைஸ் ஆகிறதுனால மட்டும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இட் இஸ் தி செகண்டரி கண்டிஷன். ஓகே, அதுக்கு அடுத்து அதை பிரைமரியோட ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து டோட்டல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்டரி கண்டிஷன்ங்கிறது ஒன்லி ரைஸ் ஆகிறதுனால. அப்போ உள்ள ஸ்டீல் ராட் இருக்கு, வெளியில காப்பர் டியூப் இருக்கு. ஸோ நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்றோம். அப்ப எது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து கம்மியா இருக்கோ அது எலாங்கேட் ஆக ட்ரை பண்ணோம், அதுல கம்ப்ரசிவ் ரியாக்ஷன் அப்ளை ஆகும். எது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து அதிகமா இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ட். ஓகே, இதுல வந்து காப்பர் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா வந்து காப்பருக்கு. ஸோ இதுல கம்ப்ரசிவ் ரியாக்ஷன்ஸ் டெவலப் ஆகும், இதுல டென்ஷன் ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆகும். இட் இஸ் தி செகண்டரி கண்டிஷன். ஓகே, எப்படி போல RS tell, RC tell. Tell is the secondary condition. Okay, is equal to okay. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சால்வ் பண்ண ப்ராப்ளம் மாதிரி தான், ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், தட் இஸ் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு, அதனால இது செகண்ட் ஈக்குவேஷன். இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து இது மொத்தமாக தான் டிஃப்ளெக்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி காப்பர் டியூப் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்டீல் ராட். ஓகே, இது நம்மளுக்கு கிளியரா தெரியும். ரெண்டு விதமான டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து நம்மளுக்கு தெர்மல் டிஃப்ளெக்ஷன். ஸோ தெர்மல் ரெண்டுக்குமே எலாங்கேஷன் தான். ஸோ ஸ்டீலுக்கும் எலாங்கேஷன், இதுக்கும் எலாங்கேஷன் தான், காப்பருக்கு எலாங்கேஷன் தான். ஸோ ஸ்டீலுக்கு ரியாக்ஷன்னால நடக்கிறது எலாங்கேஷன் தான். ஆர் எல் டிவைடட் பை ஏ ஏஎஸ் இஎஸ், எல் காமன் தான். ஆல்பா சி டெல்டி எல்சி. ஆனா காப்பர் டியூபுக்கு ரியாக்ஷன்னால நடக்கிறது கம்ப்ரஷன். ஸோ எல்சி ஏசி இசி. ஓகே, எப்பயும் போல எல் இஸ் காமன். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதை இன்னமும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். போன ப்ராப்ளம் மாதிரி இதை ஷார்ட்டாகவே நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எங்கிட்டு கொண்டு போகிறோம், இதை எங்கிட்டு கொண்டு வரோம். ஆல்பா சி மைனஸ் ஆல்பா எஸ் இன்ட்டு டெல்டி. த டிஃபரன்ஸ் ஆஃப் தெர்மல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு addition of நம்மளுக்கு இந்த வேல்யூ is 1 by AS ES plus 1 by SC. இதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா காப்பரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு? காப்பருக்கு 17, ஸ்டீலுக்கு வந்து 12. 17 மைனஸ் 12 5. ஸோ 5 into 10 power minus 6. டெல்டியோட வேல்யூ இஸ் 56 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் காமன். இந்த இடத்துல வந்து 10 power 3 காமனாக வந்துடும், ஏன்னா ஜிகாபாஸ்கல் தான் கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்ங்கிறது 200.96. ஓகே, 200.96 இன்ட்டு ஸ்டீலோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 205 பிளஸ் 1 பை காப்பருக்கு வந்து நம்மளுக்கு 706.5 ஏரியா. யங்ஸ் மாடுலஸ் இஸ் 100 ஜிகாபாஸ்கல். ஓகே, 100. இது எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியராக பார்த்துடலாம். இந்த சைடு தெர்மல் வேல்யூ வந்து எவ்வளோ வருது அப்படின்னா வந்து இதையும் இங்கிட்டு கொண்டு போனோம்னா 10 power minus 3 வரும். இப்போ 56 into 5 divided by 1000, 0.28 total value is equal to R. இந்த சைடு இருக்கும். இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா வந்து 200.96 into 205. ஓகே, இதோட வேல்யூ வந்து 2.427 into 10 power minus 5 plus அதுக்கடுத்து 706.5
into 100. ஓகே, இது 1.415 into 10 power minus 5. ஓகே, அப்போ இதை நான் கிளியராக பார்த்தோம் அப்படின்னா வந்து 0.28 divided by 10 power minus 5 காமனாக எடுத்துடணும். இதை ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 1.415 plus 2.427. Okay, 3.842 into 10 power minus 5. இதான் வந்து ரியாக்ஷன். ஸோ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா இன்ட்டு 0.28 இன்ட்டு 100. ஓகே, இதோட ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னா 0.728 into 10 power நியூட்டன். இதை 100 மட்டும் எடுத்தோம்னா கிலோ நியூட்டன்ல இருக்கும். 0.0728. சரி, 100 மட்டும் எடுத்தோம்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து என்னன்னா 7.287 கிலோ நியூட்டன். இதான் வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன்ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸஸ் இன் தி காப்பர் டியூப் அண்ட் ஸ்ட்ரெஸஸ் இன் தி ஸ்டீல் ராட். இது எவ்வளவு அப்படின்னா ரியாக்ஷன் 7.287 into 10 power 3. Area is 200 point. Copper is the 706 point. 706 point. $10.315 மெகாபாஸ்கல். ஸோ இதனால எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 287 divided by 200.96. இந்த ஸ்டீல் ராட்ல 7.287 into 10 power 3 divided by 200.96. இதனால வர்றது வந்து 36.26 மெகாபாஸ்கல். இதான் செகண்டரி. அப்போ ஃபைனல் ஸ்ட்ரெஸ் இன் தி ஸ்டீல், ஃபைனல் ஸ்ட்ரெஸ் இன் தி காப்பர் டியூப். இதை ரெண்டையும் பார்த்தோம்னா ஸ்டீலோட இனிஷியல் பிளஸ் ஸ்டீலோட செகண்டரி கண்டிஷன். ஸ்டீலோட இனிஷியல் என்ன அப்படின்னா 70.31. 70.31. ஃபைனல் வந்து 36.26. ஓகே, 70.31. that is 106.57 மெகாபாஸ்கல். இதுதான் ஸ்டீலுக்கு. சிமிலர்லி காப்பருக்கு வந்து எவ்வளவுனா இனிஷியலி 20 plus 10.315. இதை கூட்டினோம்னா 30.31 மெகாபாஸ்கல். இதான் வந்து ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர். ஓகே, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு கண்டிஷன் வந்து என்னன்னா நட்டை டைட் பண்றதுனாலயே ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் இருக்கு, அதனால எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகுது, இது பிரைமரி கண்டிஷன். ஓகே, ரைஸ் ஆகுறதுனால. ஓகே, அப்ப பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சர் நம்ம என்ன செய்யணும்னா நட்டை டைட் பண்றதுனால உள்ள பிஃபோர் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் டெவலப்மெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அதுக்கு ஆஃப்டர் ரைசிங் த டெம்பரேச்சருக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுனால மட்டும் எவ்வளவு, முன்னாடி எவ்வளவு ஸ்ட்ரெஸ் அதுல இருந்தது, அது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஃபைனல் ஸ்ட்ரெஸ்ஸா நம்ம வந்து பார்க்கணும். ஓகே.